ஹாய் எவ்ரிவன், ஐம் சத்யா. இந்த சேனலில் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஜேர்னியையும் நான் எடுக்கிற நோட்ஸ், என்னோடய மிஸ்டேக்ஸ், என்னோடய ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணேன். லைக் என்னோடய கசின்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கொஞ்சம் பேர் குரூப் 2 குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் 2025. ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். அண்டு நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸோட இன்டர்வியூஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ப்ரிப்ரேஷனை சீரியஸாக கொண்டுட்டு போனேன். லைக் டெய்லி ஸ்டடீஸ், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் எல்லாமே நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ். குரூப் 4 தமிழ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் சிலபஸ் எல்லாருமே நேரம் பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் பிடிஎஃப்பில் பார்த்துருப்பீங்க. நான் தமிழில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டாலாம் நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாமே நான் தமிழில் மெயினாக ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுற டாபிக்ஸ். ஸோ இதில் வந்து நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிளானை கொண்டுட்டு போகிறேனான்னு கேட்டால் இல்லை. பிகாஸ் நடுவில் ஒரு சில நாள் நான் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டேஸ் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். பிகாஸ் இப்போது திருக்குறள்னால் 20 அதிகாரம் தான் இருக்குது. ஸோ 1 மந்த்க்குள்ளே நான் எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு தெரியும். ஸோ அந்த டேயில் நான் பிஸியாக இருந்தேன்னா திருக்குறள் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே நான் பார்த்துக்கலாம். பட் ஒரு சில விஷயம் இலக்கணம்னா நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன். அண்ட் செகண்ட் என்னென்னா, அறநூல்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுற டாபிக். பிகாஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எகெயின் ரிவைஸ் பண்ணும்போது நமக்கே அந்த ஆன்சர் டக்குன்னு தெரிஞ்சிருக்கும். மற்றதுக்கு நம்ம அந்த டைமை நம்ம மற்ற கொஷின்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த டாப்பிக்கு கிளியராக நோட்ஸ் எடுத்தேன். ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே இது பண்ணி ஒன்ஸ் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ 2 பேஜ் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு டாபிக் அப்படிங்கிறதுல நான் கவனமாக இருந்தேன். பிகாஸ் ரொம்ப டேட்டா போக போக நமக்கு அந்த டாபிக் படிக்கிறப்போ எனக்கு என்னமோ அது ரொம்ப பெருசாக இருக்குது, எதுக்கு படிச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கலாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிடும். ஸோ அதனால் 2 பேஜஸ்க்குள்ளே எனக்கு எல்லாமே ஷார்ட் நோட்ஸாக நான் எழுதி வச்சுப்பேன். ஈவன் அந்த நூல்களில் வந்து பாடல் வரிகள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ அதையுமே எழுதி வச்சுட்டு அதோட பொருள்கள் எல்லாம் எனக்கு புரியாதது எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளஸ் அதுமாதிரி ஈஸியாக எப்படி க்ளூ வச்சு படிக்கிறது தான் அதுவுமே நான் க்ளூவுமே எழுதி வச்சுருவேன். பிகாஸ் நம்ம எல்லாமே திரும்ப திரும்ப படிக்கணும். அதனால நான் எல்லாமே எனக்கு எதெல்லாம் மறக்குமோ நான் அது எல்லாமே எழுதி வச்சுட்டேன். ஸோ அந்த இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு திருக்குறள் சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு பழமொழிகளில் வந்து நான் ஒரு டெய்லி ஒரு 10 or 20 படிக்கணும்னு நினச்சேன், என் பிளானில் வச்சேன். பட் நான் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணலை. பட் பிடிஎஃப் எல்லாமே அதுக்காக கேதர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இலக்கணமில் எழுத்து வந்து 6 பேஜஸ் கரெக்டாக. நான் அது எல்லாமே ஷார்ட் நோட்ஸ் தான், எல்லாமே வீடியோஸ் பார்த்து ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த கிளாஸில் அது இட் வாஸ் ஸோ நைஸ். ஏன்னா எனக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது. ஆனால் எனக்கு தமிழ் வந்து இப்போ நான் ஓரளவுக்கு நான் கொஷின்ஸ் போட்டுருவேன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் எடுத்த கிளாஸ் தான் காரணம். அந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ரிவைஸ் பண்ணி நான் ஒரு கொஷின் பிவைக்கு போடும்போதே என்னால் அது ஷுவராக ஓகே இதுதான் கரெக்டான ஆன்சர்னு என்னால் அடிக்க முடியுது. அண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். மேக்ஸுக்கு வந்து என் இன்ஸ்டியூட்டில் நான் ஃபாலோ பண்ணேன். பட் என்னால் அந்தளவுக்கு அதை வந்து எகெயின் அது டெய்லி பண்ண முடியல. ஸோ நான் வந்து டிவிகே மேக்ஸ், பிஒய்க்யூ, 4 AM கிளாஸ் அதெல்லாமே நான் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தென் ஜிஎஸ்சில் நான் ஃபர்ஸ்ட் பாலிட்டி தான் எடுத்தேன். பாலிட்டி எப்படி படிச்சுட்ருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து ஸ்கூல் புக்ஸில் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் நான் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு தென் யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பேன். அதை பற்றி லக்ஷ்மிகாந்தில் அது என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு லைக் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த டேட்டா எனக்கு மறந்து போகுதோ அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன். நாளைக்கு July 1 நாளையிலேருந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபார் த நெக்ஸ்ட் 30 days நான் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். 31st day நான் பார்க்குறேன் என்னோடய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, நான் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் எக்ஸாமில். அதில் இப்போ நான் போட்டிருக்க பிளானை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கான பிளான். நீங்கள் யாராச்சும் இந்த பிளானில் ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கேன்.
ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும், இன்னும் என்னோடய ஜேர்னியை அழகாக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ எவ்ரிவன்.